ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, எப்படியோ ஸ்ருதி ஒரு வழியாக சத்யா தேவி பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு செல்வநாயகிட்ட வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லக்கூடிய எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம சத்யாவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஸ்ருதி வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. அதே மாதிரி முத்துப்பாண்டி வந்து மாடசாமியை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ தான் வந்து சத்யா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா, முத்துப்பாண்டி வச்சு தேவி வச்சு ஒரு பிரச்சனை ஆச்சுலம்மா, அதை நான் உங்ககிட்ட மறைச்சல. அது என்ன உண்மைனா, முத்துப்பாண்டி வந்து யாரையுமே வந்து காதலிக்கவே இல்லைம்மா. தேவி வந்து நீங்கள் வந்து முத்துப்பாண்டி மாமாவுக்கு நீங்கள் தேவியை பேசி வச்சதுக்கப்புறமா தேவி வந்து ஆல்ரெடி லவ் பண்ணி வயிற்றில் வந்து குழந்தையோட தாம்மா இருந்தா. இதை எனக்கு எப்படி மறைக்கிறதுன்னு தெரில. அந்த சமயம் தான் முத்துப்பாண்டி மாமாவை நீங்கள் தேவிக்கு பேசி வச்சிங்க. முத்துப்பாண்டி மாமா கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். தேவி வந்து யாரையோ வந்து சென்னையில் லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் முத்துப்பாண்டி மாமாவுக்கு தெரியும். அதனால முத்துப்பாண்டி மாமா தேவி எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்காக தான் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறதா வந்து உங்ககிட்ட போய் சொன்னாங்கம்மா. மித்தபடி முத்துப்பாண்டி மாமா மேலே எந்த தப்பும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட முத்துப்பாண்டி பற்றின உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய ஷாக்கு. என்னடி சத்யா இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்போ முத்துப்பாண்டி எவ்வளோ நல்லவன், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கான் தேவிக்காக, அவனுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, முத்துப்பாண்டிக்கு எதுவும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து யார் வந்துட்டாங்கன்னா செல்வநாயகி வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே கதவை தட்டுறாங்க. உடனே வந்து சத்யா போயிட்டு ஷாக்கோடு வந்து திறக்கிறாங்க. பார்த்தா செல்வநாயகி. உடனே செல்வநாயகி, என்ன எல்லாரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம சத்யா இல்லை அப்படிலாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. செல்வநாயகி உடனே, இல்லை சத்யா, என்கிட்ட நீ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருந்தால, அது என்ன விஷயம்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி சொல்ல, சத்யா வந்து யோசித்தாங்க இல்லையா. ஏன்னா சத்யாவோட அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, முத்துப்பாண்டி தேவிக்காக பண்ண தியாகத்துக்காகவே நீ வந்து செல்வநாயகிட்ட எந்த உண்மையுமே சொல்லக்கூடாது, ஓ வாழ்க்கையும் தேவி வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட அம்மா வந்து சத்யா கிட்ட சொன்னனால சத்யா உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் செல்வநாயகி வந்து கேட்டதுக்கப்புறமா சத்யா வந்து உண்மையை சொல்லாமல், இல்லை இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால டாக்டரை போய் பார்க்க போயிருந்தேன், 2 டேஸில் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கேன், அதே மாதிரி 2 டேஸில் நாங்களும் வீட்டை விட்டு கிளம்பிடுவோம், இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் ஸ்ருதி வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸ்ருதி வந்து அத்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்தோடனே வந்து வந்தும் வராமலுமா கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து மாடசாமி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஸ்ருதியோட ஃப்ரெண்டில் ஒருத்தியோட மாமா வீட்டில் தான் வந்து இவங்க 3 பேர் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க மாமா உடனே படப்படன்னு ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறமா ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னாச்சு பதட்டமாக ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இம்மா இல்லைம்மா, இங்கே வந்து மாடசாமி வீட்டுக்கு யார் வந்தா, அவங்க 3 பேர்த்தில் யார் வந்தா, யார் விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி வந்து நான் தான் வந்தேன் அங்கிள், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைம்மா நீ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்க, மாடசாமி வந்து அங்கே வந்து மாடசாமி யாரோ முத்துப்பாண்டின்னு ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணி மாடசாமி செத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதிக்கு வந்து செம ஷாக்கு. என்னடா இது, நம்ம இப்போ தான் வந்து விசாரிக்கணும்னு நினச்சோம், அந்த ஆளை வந்து கொண்டுட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி இன்னும் வந்து யாரையாச்சும் ஒருத்தவங்களும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேணாண்டி போலீஸ் பிடிச்சிருண்டி, தயவு செஞ்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ருதியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இழுத்துட்டு போனதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து மல்லு கட்டி கார்லேருந்து ஏறி வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்ருதி வந்தும் வராமலுமா வீட்டில் வந்தோடனே வந்து கத்துன்னு வந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் செல்வநாயகி சத்யா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா. அப்புறம் அடுத்து செல்வநாயகி உடனே, என்ன ஸ்ருதி என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்போ கத்திட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஸ்ருதி கத்துற சவுண்ட் தானே உங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொன்னோடனே சத்யா, ஆமாம் ஸ்ருதி தான் கத்துறா, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சத்யா வந்து ஒரு மாதிரி தெரியாத மாதிரி இருக்காங்க. அப்புறம் 3 பேரும் வந்து போயிட்டு ஸ்ருதி கத்துறான்னு சொல்லிட்டு போய் பார்க்க வராங்க. ஸ்ருதி கத்துல தேவி அபி எல்லாருமே வந்து ஹாலில் வந்து அரேஞ்ச் ஆகி நின்றுறாங்க. நின்றதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து தேவி கிட்ட போயிட்டு, ஏய் நீ யார் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அபிக்கு கோவம் வந்துடுது. ஏய் ஸ்ருதி, நீ எதுக்கு வந்து தேவியை மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, பாடி போடின்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை சொல்லவும் செல்வநாயகியும், ஸ்ருதி என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன நீ ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன வந்து கத்திட்டு இருக்கே வீட்டில் நின்று, இப்படிலாம் வந்து மரியாதை
இல்லாமல் பேசாத, தேவி வந்து இந்த வீட்டோட மூத்த மருமக, அவளே நீ எப்படி மரியாதை இல்லாமல் பேசலாம் அப்படி சொல்லிட்டு செல்வநாயகி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா அடுத்து தேவி வந்து உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. தேவிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்ருதி வந்து சொல்கிறா, அத்தை நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் வந்து எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போகலை, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு தான் போனேன், நான் போனதே இந்த தேவி பத்திரம் உண்மையை தெரிஞ்சுக்கணுக்காக கல்லடைக்குறிச்சி தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்னதுக்கப்புறமா செல்வநாயகிக்கு செம ஷாக்கு. ஆக்சுவலாக செல்வநாயகிக்கு வந்து ஸ்ருதி போனதான் தெரியாது, மித்தபடி தேவி பற்றின விவரங்கள் ஒரு அங்கே ஏதோ ஒரு சிக்கலாகவே நடந்துட்டு இருக்கு, ஏதோ மர்மமாகவே அவங்களுக்குள்ள உள்ள அந்த உறவுகள் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து செல்வநாயகிக்கு தெரியும். அதனால் வந்து செல்வநாயகி வந்து ஒரு ஷாக் இருந்தாலும் பெரிய ஷாக் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஆனால் பெரிய ஷாக் கொடுத்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ஸ்ருதி என்ன பேசிகிட்டு இருக்க, உன் வாய்க்கு வந்தது பேசிகிட்டு இருக்காத, என்ன நீ சொல்கிற அப்படி சொல்லிட்டு சொல்ல, நம்ம செல்வநாயகியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அதாவது அர்ஜுனோட அப்பா வந்து ஸ்ருதி, ஏன்னா அர்ஜுனோட அப்பாவுக்கு சத்யா பற்றின எல்லா உண்மையுமே தெரியும் இல்லையா. ஸோ அதோட அர்ஜுனோட அப்பா வந்து ஸ்ருதி கிட்ட, என்ன ஸ்ருதி பேசிகிட்டு இருக்க, மூளை இல்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு மூளை எதுவும் இருக்கா இல்லையா, அது எப்படி நீ போவியான், உடனே ஒருத்தவங்களை பற்றி விசாரிப்பியான், அவங்கள கூட்டு வரதுக்குள்ளே அவங்க வந்து கொலை பண்ணி செத்து போயிடறாங்களா, இந்த விஷயத்த என்ன நாங்கள் என்ன நம்பணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கேன், எங்கள் எல்லாரும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே ஸ்ருதி வந்து, ஐயோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது உண்மை தான், கண்டிப்பாக வந்து அவனை ஏதோ முத்துப்பாண்டின்னு ஒருத்தவன் தான் கொலை பண்ணியிருப்பான், அந்த முத்துப்பாண்டிக்கும் இந்த சத்யா குடும்பத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, சத்யா தேவி 2 பேரும் அக்கா தங்கச்சி, அவங்களோட அம்மா அப்பா தான் இந்த பரதன் செங்கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கையை காட்டி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கண்டிப்பாக இந்த முத்துப்பாண்டியை இவங்க தான் ஆள் வச்சு செட் பண்ணி வந்து கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சத்யா வந்து, என்ன பேசிகிட்டு இருக்க ஸ்ருதி, யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணால் நாங்கள் பண்ணணும்னு அர்த்தமா, நீயா ஏதாச்சும் நினச்சி பேசியிருப்பியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்கிற மாதிரிலாம் எந்த ட்ராமாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அடித்து ஊன்றாங்க. உடனே அபியும் வந்து ஸ்ருதி கிட்டே, ஸ்ருதி உனக்கு என்னதான் பிரச்சனை, அன்னைக்கு வந்து நீ வந்து தேவி அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன, அதனால வந்து நான் உன்னை கேட்டதுக்கு நீ பழி வாங்கணும்னு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிடுறாங்க. செல்வநாயகிட்டே அபி வந்து, அம்மா பாருங்கம்மா, இவ இதனால தான்மா இப்படி பேசிகிட்டு இருக்கா, மித்தபடி எதுவுமே கிடையாதுமா, இவ பண்ணுற ட்ராமாக்கெலாம் நான் ஆள் கிடையாது, எவ்வளோ தைரியம் தான் தேவியவே இவன் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யாவுக்கும் என்ன பண்ணுறதில்ல, சத்யா வந்து நான் கிடையவே கிடையாது, நீ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் இல்லை யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டை வந்து தட்டி விடுங்க. நம்ம அர்ஜுனை பிடிக்கும்னா அர்ஜுன் சூப்பர்னு சொல்லுங்கள், இல்லை நம்ம சத்யாவை பிடிக்கும் அப்படின்னா சத்யா சூப்பர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்ருதி வந்து இந்த பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சத்யா இதுலேருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தடா.